இந்த நாள்லையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மன்னா அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாக இந்த மன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டது, எப்படி கொடுக்கப்பட்டது, இதை எப்படி எதுக்காக எந்த சூழ்நிலையில் இது கொடுக்கப்பட்டது, இதெல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்வது முக்கியமாக இருக்குது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். மன்னா அப்படின்னா யாருமே தெரியாதவங்க இல்லை, தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் நமக்கு பழைய பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியங்களும் புதிய பாட்டில் நமக்கு நிஜமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது எழுதியும் வைக்கப்பட்டிருக்கிறது, வசனத்தில் எழுதியும் வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நிழலாட்டமாக சொல்லப்பட்ட காரியங்கள், அது நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பைபிள்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு காரியங்களும் நமக்கு என்னன்னா அந்த நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டதுங்கிறத 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல கரெக்டா எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல மெயினா நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வழிநடத்தப்பட்டு வந்தாங்க, எப்படி வனாந்திரத்துல வழிநடத்தப்பட்டு வந்தாங்க, வழிநடத்தப்பட்டு வந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் போஷிக்கப்பட்டாங்க, எப்படியெல்லாம் பராமரிக்கப்பட்டாங்க, ஆனாலும் முறுமுறுத்தாங்க, ஆனாலும் கர்த்தரை விட்டு விலகினாங்க, ஆனாலும் இப்படியெல்லாம் செஞ்சாங்களே, அவங்க எல்லாம் அழிந்து போனாங்களே, அதே போல நாமும் அழிந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம்னா அதுல அழகாக சொல்லப்பட்டிருக்கும். சரியா? இப்படிப்பட்ட இந்த நேரத்துல நமக்கு தெரியும், எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளால இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. யார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். யாக்கோபின் சந்ததியில வந்த அந்த 12 கோத்திரங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் இல்லையா? இதுல யோசேப்பு இஸ்ரவேல் அந்த கோத்திரத்துல இருந்தவர். அந்த யோசேப்பு என்ன செய்யறாருன்னா, இங்கே விற்கப்படுற அடிமையாக எகிப்து தேசத்துக்கு அனுப்பப்படுகிறார். அந்த இடத்துல போய் 13 வருடங்களுக்கு பிறகு அவர் அதிபதியாக மாற்றப்படுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள். அந்த 13 வருடங்களுக்கு பின்பு அதிபதியாக இருந்தவர் என்ன செய்யறாரு, அந்த தேசத்துல பஞ்சம் எல்லா தேசத்துல வரும்போது தன்னுடைய சகோதரர்கள், தகப்பன் எல்லாருமே அங்க பஞ்சத்துல வாடிட்டு இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க, இந்த ஜனங்களை 70 பேராக எகிப்து தேசத்துக்கு வந்து சேர்றாங்க. எகிப்து தேசத்துல ரொம்ப சந்தோஷமா தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கோஸ்திய நாட்டுல ஒரு செழுமையான இடத்துல தான் அவங்களை என்ன செய்யறாங்க, தங்க வைத்து வாழ வைத்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, யோசேப்பின் காலம் முடிந்த பிறகு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்புறாரு. அந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பும் போது என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப அடிமைப்படுத்தப்படுகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுகிறாங்க. இந்த கஷ்டப்படுத்தப்பட்ட நேரத்துல கர்த்தர் மோசே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை எழுப்புறாரு. அவங்கதான் என்ன செய்யறாங்கன்னா, இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறதற்காக கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறார் இல்லையா? இது எல்லாமே நமக்கு தெரிந்த காரியம். அப்போ இந்த இடத்துல நமக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தப்படுகிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்துறதுக்கு கர்த்தர் மோசையே எவ்வளவு அழகா அந்த பார்வோனுக்கு அரண்மனையிலேயே வைத்து வளர்த்தாரு. ஆனாலும் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளால மோசே இல்லாத நேரத்துல வனாந்திரத்துல அனுப்பப்படுறாரு. மீண்டும் இங்க கொண்டு வராரு. இங்க கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த இடத்துல சொல்லியிருக்கோம், இஸ்ரவேலரின் பெருமூச்சை கர்த்தர் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். பெருமூச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, இந்த கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு மூச்சு விடுவோம்ல கர்த்தரை பார்த்து, இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மூச்சு விடுறது, அந்த பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டுதான் என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறாரு. கர்த்தருடைய திட்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, பெருமூச்சு விடுறாங்க. ஐயோ இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளால இருக்கிறோமே அப்படின்னு அந்த அடிமைத்தனத்துல ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல கர்த்தர் ஒரு விடுதலையை அவங்களுக்கு கொடுக்கிறாரு. சரியா? இப்படி இந்த எகிப்தின் அடிமைத்தனம் எதுக்கு நமக்கு ஈக்குவலண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நாம் பாவ அடிமைத்தனத்துக்குள்ளால இருக்கிறோம். நம்ம பிறக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நம்ம ஆதாமின் பாவம் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறது. அந்த ஆதாமின் பாவம் நம்மளை பின்தொடர்ந்து வர்றதுனால அந்த பாவத்தின் அடிமைத்தனத்துல தான் இருக்கிறோம். அதுதான் சொல்லியிருக்கோம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கர்த்தர் விடுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப எபேசியர் 2:1 அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை. அப்போ இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் மரித்தவர்களாக தான் காணப்படுகிறோம்.
நம்மவே நம்மளை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறதா? அது எப்ப கழுவப்படும்? நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்துல சொல்லி, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், எனக்குள்ளார பாவம் இருக்குது, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்ண உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே நம்பி நம்ம கர்த்தர்கிட்ட எப்போ ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறோமோ அது வரைக்கும் நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்முடைய ஆத்துமா மரித்திருக்கிறது. அப்படித்தானே? இங்க நம்முடைய புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படும் போது ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த ஆத்துமா விலையேற பெற்றது. பழைய ஏற்பாட்டுல சொல்லும் போது வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனாலும் சில ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படிதான் இருப்பாங்கன்னா அந்த புதிய ஏற்பாட்டின் ரெவலேஷன், அந்த வெளிப்பாடோடு அவங்க காணப்பட்டது உண்டு. அப்படி காணப்பட்டவர்கள சிலரை தான் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த ஆத்துமாவை குறித்து அதிகம் சொல்லப்பட்டிருக்கோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் சுகமாய் வாழு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஆத்மா விலையேற பெற்றது அப்படிங்கிறது முக்கியம். இந்த ஆத்மா நாம் எப்படி ஒரு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிசிக்கலா அடிமைப்பட்டிருந்த ஒரு ஜனங்களை மோசே மீட்டு கொண்டாரோ அதே மாதிரி பாவ அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் ரத்தம் நம்மளை மீட்டு கொள்ளுகிறது. இது எல்லாருக்கும் தெரிந்தது, அப்படிதானே? இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது பேசிக். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் எங்க வழிநடத்தப்படுகிறாங்கன்னா வனாந்திரத்துல வழிநடத்தப்படுகிறாங்க. வனாந்திரத்துல 40 வருடங்கள் அவங்க வழிநடத்தப்படுகிறாங்க. அதே மாதிரி தான் நாமும் இந்த உலக வாழ்க்கையில நம்ம வழிநடத்தப்படுகிறோம். இது ஒரு வனாந்திர வாழ்க்கை. இந்த வனாந்திர வாழ்க்கையில நாம் எப்படி வாழுகிறோமோ, எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்துகிறாரோ, எப்படியெல்லாம் நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்றோமோ, எப்படியெல்லாம் நம்ம வாழ்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திர வாழ்க்கையை தாண்டி கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்தது மாதிரிதான் நம்ம இன்னைக்கு பரம கானானை நோக்கி, பரலோகத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு தெரியும், அப்படித்தானே? இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு வனாந்திரமான வாழ்க்கை. இந்த வனாந்திரமான வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தினாங்க, அந்த வனாந்திர வாழ்க்கையில என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது, எப்படியெல்லாம் முறுமுறுத்தாங்க, எப்படியெல்லாம் ஆனா கர்த்தருடைய அன்பு அங்க காட்டப்பட்டது, இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினை. நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினை அதுதான். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வழிநடத்தப்பட்ட ஜனங்கள் அந்த மன்னாவை புசித்தும் எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்களை கண்டும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கர்த்தரை விட்டு விலகிதான் நிக்கிறாங்க. எப்பவுமே முறுமுறுப்பு தான் அவங்க கிட்ட இருந்துட்டு இருந்தா. அதெல்லாம் அதான் சொல்லியிருக்கோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கோம். அந்த முறுமுறுத்து அவங்க இருக்கிறதுனாலேயே அவங்க என்ன செய்யலையா, நிறைய பேர் வனாந்திரத்துல மடிந்து போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கோம். இப்ப வனாந்திரத்துல மடிந்து போனார்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்யல, அவங்க அந்த கானானை சென்றடையல அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரிதான் நமக்கும் இன்னைக்கு வனாந்திர வாழ்க்கை தான். நம்ம இருக்கிறதும் ஒரு வனாந்திர வாழ்க்கை. அந்த வனாந்திர வாழ்க்கையில நாம் எப்படி ரியாக்ட் பண்றோமோ, எப்படி கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறோமோ, எப்படி நம்ம கர்த்தருக்குள்ளால இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் நமக்கும் பரம கானான் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது நிச்சயம். சரியா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வனாந்திரத்துல வரும்போது இந்த வானத்தின் அப்பத்தை அவங்க பெற்றுக்கொண்டார்கள். அந்த வானத்தின் அப்பம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரிதான் யோவான் சுவிசேஷத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்றாரு, நானே வானத்தின் அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ எப்படி கானானை இவங்க சென்றடைகிற வரைக்கும் இந்த மன்னாவை புசித்தார்களோ அதே மாதிரி நாமும் அந்த கர்த்தரை புசித்து, அதான் அந்த வார்த்தையாகிய மன்னாவை புசித்து நாம் வாழுகிறவர்கள் மாத்திரமே கானானை சென்றடைய முடியும். இல்லையா? இப்போ இந்த இதுல பழைய பாட்டுல சொல்லப்பட்டிருக்கும், புசித்தும் இவங்க மன்னாவை புசித்தும் பலர் சென்றடையவில்லை. நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு தெரியும் 20 வயதிற்கு மேலாக உள்ளதுல எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டவர்கள்ல யோசுவாவும் காலேபும் தவிர மற்ற யாருமே உள்ள என்ன செய்யல, கானானுக்குள்ளார பிரவேசிக்கலன்னு தெரியும். ஆனா மற்றவங்க எல்லாம் இந்த மன்னாவை சாப்பிட்டாங்களான்னு கேட்டா ஆமா சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டாங்க. ஆனா என்ன செய்யலன்னா அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த இதுக்குள்ளால பிரவேசிக்க முடியல, பரம கானானுக்குள்ளால பிரவேசிக்க முடியல. அப்போ நாமும் இந்த வனாந்திரத்துல தான் இருக்கிறோம். நமக்கும் இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது, இந்த மன்னாவை புசிக்கிற நாம் எப்படி போய் சென்றடைய போகிறோம்?
இதுதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இவங்க எங்கெல்லாம் வந்து இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் பேக்ஸ்லைட் ஆனாங்க, எங்கெல்லாம் விழுந்து போனாங்களோ அது மாதிரி நாம விழுந்து போக கூடாது. அதுதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். எப்படி அந்த மன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அந்த மன்னாவின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மன்னா எப்ப கொடுக்கப்பட்டது? இது இப்போ நமக்கு தெரியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வர்றாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாவ அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். சரியா? இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறது, ஒரு விடுதலை கொடுத்தது யாருன்னா மோசே. இந்த மோசே விடுதலை கொடுத்தாரு. எல்லாரும் என்ன செய்தாங்க? பின்னால வந்தாங்க. இந்த மோசையின் மூலமாக தான் பெற்றுக்கொண்டாங்க இந்த விடுதலையை. இப்படித்தான் பாவ வாழ்க்கையில, பாவ அடிமைத்தனத்துல இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தந்தவர் நம்முடைய இயேசு. நம்முடைய இயேசு தான் என்ன செய்யறாருன்னா விடுதலையை கொடுத்திருக்கிறார். விடுதலையை கொடுத்து அப்படியே தூக்கி கொண்டு கானானுக்குள்ளால அவங்கள விடல. அவங்களுக்கு இன்பிட்வீன் அவங்க வாக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுதான் வனாந்திர பாதை. அதே மாதிரிதான் பாவத்திலிருந்து விடுதலையே நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டனா இந்த உலகத்துல வனாந்திர வாழ்க்கையில நம்ம இவர் கூட சொல்லுவாரு, பேதுரு கூட சொல்லுவாரு எழுதும்போது, பரதேசிகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவ பரதேசியான ஒரு வாழ்க்கை தான் இந்த வனாந்திரத்துல நம்ம வாழுகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ளால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்ம எப்படி இந்த வாழ்க்கையில வாழ்றோம்? இந்த பரதேசியை போலதான் நம்ம இங்க வாழ்றோமா? எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். இப்ப யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துல சொல்லியிருக்கோம், அஞ்சே தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்ப அந்த இடத்துல இருந்து தான் அவங்க என்ன செய்யறாங்க? எகிப்து தேசத்துல இருந்து புறப்படுறாங்க. சரியா? இந்த நாள்ல புறப்படுறாங்க. புறப்பட்ட பிறகு இவங்க எங்க போறாங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். யாத்ராகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமா ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏத்தாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க என்ன செய்யறாங்க? பாளையம் இறங்குறாங்க. சரியா? இங்கே இருந்துட்டு அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அப்ப பகலில மேகஸ்தம்பம், இரவில அக்கினி ஸ்தம்பம். ஜனங்களிடத்துல இருந்து என்ன செய்யல? விலகி போகல. இவங்க அப்படியே வழி நடத்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது இங்க ஒரு சூழ்நிலை வருது. என்ன சூழ்நிலை வருது? செங்கடல் எதிராக நிற்கிறது, சிவந்த சமுத்திரம் எதிராக நிற்கிறது. சரியா? இந்த சிவந்த சமுத்திரம் எதிராக நிற்கும் போது மோசே கிட்ட இவங்க என்ன செய்யறாங்கன்னா முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இவங்க வெளியிலேருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்தது ஈஸியா எல்லாம் வரல. இவங்க ஈஸியா எல்லாம் வரல. அது ஈஸியா வரக்கூடிய காரியமும் அல்ல. இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வருகிறது ஈஸியான காரியம் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரணும்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் அவங்க வெளியே வந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினார் இல்லையா? மோசேயின் மூலமாக 10. அப்போ விடுதலை கொடுத்தவர் மோசேன்னு சொன்னேன், விடுதலை வாங்கி கொடுத்தவர் மோசேன்னு சொன்னேன். இந்த விடுதலை வாங்கி கொடுத்தவர் மூலமாக 10 வாதைகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பப்பட்டது. எகிப்தின் ஜனங்களுக்கு அனுப்பப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதுல தப்பு வைக்கப்பட்டார்கள் இல்லையா? இந்த 10 வாதைகள் அனுப்பப்பட்டு ஏன் இவ்வளவு வாதைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது? ஒண்ணு, தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் அப்படிங்கிறது ஒரு காரியம். இன்னொன்னு நீங்க பாருங்க, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளால இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்துக்குள்ளால இருக்கிறவங்களை விடுதலை பண்றதுங்கிறது ஒரு ஈஸியான காரியம் எல்லாம் கிடையாது. இப்ப இதே மாதிரி தான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு நாமும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்துக்குள்ளால இருக்கிறாங்க, பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளால இருக்கிறாங்க. இந்த பிசாசு ஈஸியா எல்லாம் விட்டுற மாட்டா நம்முடைய பிள்ளைகளை. ஈஸியா அந்த அடிமைத்தனத்துக்குள்ளால இருக்கிற பிள்ளைகளை ஈஸியா அவன் கையில இருந்து நான் கொண்டு போங்க, விடுதலை வேணும் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் டக்குன்னு அவன் கொடுத்துடலாம் மாட்டான். யோசிச்சு பாருங்க, இந்த பார்வோனுடைய இருதயம் எப்படி கடினப்பட்டதோ அதே மாதிரி பிசாசின் இருதயம் அப்படித்தான் இருக்கும்.
நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்னா பிசாசின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா இந்த 10 வாதைகள் அவனுக்கு அனுப்பப்பட்டு அந்த 10வது வாதை அவனால சகிக்க கூடாதபடிக்கு அவன் என்ன செய்யறான்னா புறப்பட்டு போங்கன்னு துரத்தி விடுறான். இதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்னா சத்ருவின் பிடியிலிருந்து பிடித்து இழுத்து தான் நம்ம வெளியே எடுக்கணும். கர்த்தருடைய துணையோடு நாம் நம்முடைய பிள்ளைகளை பிடித்து தான் வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்த உடனே முழு விடுதலை பெற்று கொண்டார்களான்னு கேட்டா இல்லை. அந்த விடுதலை பெற்றிருக்காங்க. அந்த விடுதலை பெற்று கொண்ட உடனே கானானுக்குள்ளால கொண்டு விட்டுட்டாங்கன்னா இல்ல, விடுதலை தான் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த விடுதலையை அவங்க என்ன செய்யணும்னா காத்துக்கொள்ளணும். அந்த விடுதலையை காத்துக்கொண்டு அந்த வனாந்தரத்துல நடக்கணும். அப்ப இந்த 10 வாதையை கர்த்தர் அனுப்பும் போது எகிப்தியர்களுக்கு அது வருத்தமாக இருந்தது. அப்ப பிசாசுக்கு அது கடினமாக இருந்தாலும் அந்த விடுதலை பெற்றவர்களுக்கு தெரியும் எவ்வளவு காரியங்களை கர்த்தர் நடத்தி ஒரு விடுதலையை தந்தார் அப்படிங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விடுதலை பெற்றுக்கொண்டோம். மோசேயின் மூலமாக அந்த விடுதலை பெற்றுக்கொண்டாலும் எவ்வளோ கடினங்கள், அவங்க எவ்வளோ பெரிய தேவன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இவ்வளோ காரியங்களை செய்துதான் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். தெரிந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா வனாந்திரத்துக்குள்ளால வர்றாங்க. இந்த வனாந்திரத்துக்கு உள்ளால வந்த பிறகும் இங்க உள்ள வர்றாங்க, வெளியே ஜஸ்ட் வந்துட்டாங்க. வந்த உடனேயே என்ன வருதுன்னா செங்கடல். அங்க ஒரு இடத்துல பாளையம் இறங்கிட்டு அடுத்த இடத்துக்கு அவங்க கிளம்பும் போது என்ன வருது? செங்கடல் எதிராக நிற்கிறது. பின்னால பார்த்தா என்ன வருது? பார்வோனின் சேனை வருது. இதே மாதிரி தான் இப்ப இவங்க என்ன செய்தாங்கன்னா பயந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான், இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் அப்படின்னு இருக்கலாம் 8வது வசனத்துல. 10வது வசனத்துல பாருங்க, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்க. பயப்பட்ட உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே பாருங்க அடுத்தது அவங்க சொல்றாங்க பாருங்க, அடுத்த காரியம் அவங்க சொல்றது பாருங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? வனாந்திரத்துல எங்களை சாகுறதுக்கா நீங்க கொண்டு வந்தீங்க, சரியா? இப்படி கேட்குறாங்கல்ல, இது எதுக்கு அடையாளம்? சரி, அவங்க அன்னைக்கு கேட்டாங்க. அன்னைக்கு ஏன் அவங்க பயந்தாங்க? தன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த பார்வோன் பின்னாலேயே எழும்பி வர்றான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா பயப்படுறாங்க. பயப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டு அடுத்த நிமிஷம் என்ன செய்யறாங்கன்னா முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் அவங்க செய்தது தவறுன்னு. ஏன் நம்ம சொல்லுவோம்னா 10 வாதைகளை பார்த்திருக்காங்க, கர்த்தர் அழகா கூட்டிட்டு வந்தது தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிட்டும் ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை காரியங்கள்ல நம்முடைய ஆவியில விடுதலையை தந்திருப்பார். எத்தனை காரியங்கள் ஆவியில நம்ம நொறுக்கப்பட்டு இருக்கும் போது கர்த்தர் விடுதலையை கொடுத்திருப்பார். அந்த விடுதலையெல்லாம் நம்ம நோக்கி பார்க்காம இனி ஒரு காரியம், அதே பாவ வாழ்க்கை இல்ல நம்ம பிள்ளைகளை சரி நம்ம ஒரு பாவ வாழ்க்கையில இருக்கிறாங்க, வெளியே கொண்டு வந்திருக்கோம்னா அது திருப்பி இழுக்கும், அந்த பாவத்தை செய்கிறதற்கு இழுக்கும். அந்த பாவத்துல என்ன செய்து கூடாதுன்னா விழுந்து விடவே கூடாது. அந்த பாவத்துல விழுந்து விடவே கூடாது. அதனால கஷ்டங்கள் வரலாம், எவ்வளவு உபத்திரங்கள் வரலாம், என்ன போராட்டங்கள் வந்தாலும் அந்த செங்கடலை தாண்டி போகிறதற்குள்ள பலனை பெற்றுக்கொள்ளணும். இவங்க பயந்த உடனே மோசே சொல்றாரு, 15ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, 14லயே சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்களை திடப்படுத்துறாரு. யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அழகா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வராரு. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு இப்படி இதே மாதிரிதான் கர்த்தர் வழிநடத்த, வெளியில நம்மளை கொண்டு வந்த தேவன் கண்டிப்பா வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். கொஞ்சம் கலக்கங்கள், கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்வோனை போல அந்த பிசாசு எங்கேருந்து நம்ம விடுதலையாகி வந்தோமோ அந்த இடத்துக்கு நம்மளை இழுக்க தான் செய்வான். அப்படி இழுத்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பயப்படவே கூடாது. பயம் வரும், கண்டிப்பா பயம் வரும். இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் வந்தது மாதிரி வரும். ஆனா ஆவிக்குரியவர்களா இருக்கிற நமக்குள்ளால கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
கர்த்தர் நமக்குள்ளால வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி கர்த்தர் நமக்குள்ளால வாசம் பண்ணும்போது நமக்குள்ளால தைரியம் வரணும். கர்த்தர் நம்மளை விட்டு விட்டு போக மாட்டார் அப்படிங்கிற தைரியம் வரணும். அதான் சொல்லியிருக்காரு புதிய ஏற்பாட்டுல, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வார்த்தையாகிய மன்னாவே கொடுத்திருக்கிறார். இப்ப இவங்களுக்கு இந்த நேரத்துல வர்றாங்க. நீங்க வந்து பாருங்க 15th verse அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யாத்திராகம் 15 பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு துதி பாடல் இருக்குவாங்க. எப்படி கர்த்தரை துதிக்கணும், நம்ம எப்படி கர்த்தரை துதிக்கணும்னா இந்த அதிகாரத்தை எடுத்து வச்சே கர்த்தரை துதிக்கலாம். இந்த அதிகாரத்தை எடுத்து வச்சு கர்த்தரை துதிக்கலாம். எப்படி துதிக்கலாம் பாருங்க. கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், பார்வோனின் ரதங்களை சேதங்களை சமுத்திரத்தில் தள்ளி விட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்படி பண்ணவரே உமக்கு நன்றி. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், துதிக்கும் நஞ்சிக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம துதிக்கிறதுனா கர்த்தர் செய்த மகத்துவங்களை நினைத்து, அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு நினைத்து அவரை நம்ம அவருடைய மகத்துவத்தை சொல்றதுதான் துதிக்கிறது. அப்படி துதிக்கிறதுக்கும் நன்றி செலுத்துறதுக்கும் வித்தியாசம் உண்டு. துதிக்க 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 நமக்கு தெரியும், நமக்கு என்ன ஒரு தைரியம் வரும்னா, நான் இவ்வளோ பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன், இவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோ தன்னுடைய நாசியின் சுவாசத்தினால ஜலத்தை விலகி போக பண்ணினார்னு எழுதியிருக்கும் அதுல. அப்படி பாருங்க 8வது வசனம், உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் கடலில் உறைந்து போயிற்று, அவருடைய நாசியின் சுவாசத்தினால. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போதுதான் நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன். இதுதான் பிரைஸ், இதுதான் துதிக்கிறது, இதான் துதிக்கிறது. கர்த்தரை துதிக்கிறதுனா இதுதான். கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லி 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 துதிக்கும் போதுதான் நமக்குள்ளார ஒரு பலன் வரும். எப்படி அந்த பலன் வரும்னா, இவ்வளோ பெரிய தேவனை தான் நான் துதித்து கொண்டிருக்கிறேன், நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளால வரும். சரியா? இதுக்கு தான் துதிக்கணும் அப்படின்னு சொல்றது. இதுக்காக தான் நம்ம துதிக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்போ நம்ம இவ்வளவு துதிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர் செய்த மகத்துவங்களை சொல்லி 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 துதிக்கும் போது, அவ்வளோ பெரிய மகத்துவமான தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோ பெரிய தேவனுக்கு ஈடாக எதுவுமே இல்லை நம்முடைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்துல வரும்போது ஆத்மாவில் பலன் நமக்கு கிடைக்கும். அந்த ஆத்மாவில் பலன் கிடைக்கும். இந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா தெரியும், அவ்வளோ பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதுலதான் சொல்லியிருக்கோம், கடைசியில லாஸ்ட்ல சொல்லியிருக்கோம், மிரியாமும் என்ன செய்யறாங்க, 21ஆம் வசனத்துல, மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். இவங்க ஒரு மிரியாம் மோசேயுடைய சகோதரி, அவங்க ஒரு தீர்க்கதரிசி, அவங்களும் என்ன செய்யறாங்க, மாறி மாறி பாடுறாங்க, பிரதி பாடல் பாடுகிறாங்க, மாத்தி மாத்தி கர்த்தர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுத்துக்கு பாடுறாங்க. பாடின அடுத்த நிமிஷம் பாருங்க, அடுத்த சோதனை வருது. பாடின அடுத்த நிமிஷம் அடுத்த சோதனை வருது பாருங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 நாள் தண்ணி இல்லை. இப்போ ஒரு பெரிய அதிசயம், பெரிய அற்புதம். ஏன்னா அந்த செங்கடல்ல எல்லா எகிப்தியர்களும் அப்படியே அழிந்து போயிட்டாங்க. இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க, எல்லாம் பார்த்து சந்தோஷத்தோட இருக்கிறாங்க. 3 நாள் இப்ப தண்ணி இல்லை, நடக்கும்போது தண்ணி இல்லை. தண்ணி ரொம்ப அத்தியாவசியமானதா அப்படின்னு கேட்டா ரொம்ப அத்தியாவசியமானது, அப்படித்தானே? தண்ணி ரொம்ப தேவையானது. ஆனா தண்ணி இல்லை. தண்ணி இல்லாம நடக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இப்போ முறுமுறுக்கும் போது இவங்க பண்ணது சரியா தப்பான்னு கேட்டா எத்தனை பேர் சரின்னு சொல்ல முடியும்? இவங்க பண்ணது சரியா தப்பா? ஏன்னா இவ்வளவு அற்புதங்களை பார்த்துருக்காங்க, இவ்வளவு அதிசயங்களை பார்த்துருக்காங்க. இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருந்திருக்கணும் இல்லையா? ஆண்டவரே, நீங்க இவ்வளவு அற்புதங்களை செஞ்சீங்க, எங்களுக்கு தண்ணி இல்லை, தண்ணிய தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வந்திருக்கலாம் இல்லையா? இந்த நம்ம அவங்கள பார்த்து நம்ம இவ்வளவு சொல்றோம் இவ்வளவு. ஏன்னா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ வாதைகளை அனுப்பி ஆண்டவர் கூட்டு வராரு, செங்கடலை பிளந்து கூட்டு வர. இதை பிராக்டிக்கலா பாக்குறாங்க. செங்கடலை பிளந்து அதுக்குள்ளால நடந்து வர்றதுன்னா எவ்வளவு அது சாத்தியமே இல்லாத ஒரு காரியத்தை எல்லாம் அவங்க பாக்குறாங்க. நீங்க பிறகு ஒரு இடத்துல வாசிச்சீங்கன்னா தெரியும், அவங்க அந்த எதெல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்க, எந்திரங்கள், உரல்கள், அப்படி பெரிய பெரிய ஹெவி ஐட்டம்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ லட்சமான ஜனங்கள் அந்த கடலை கிராஸ் பண்ணி வர வரைக்கும் அது குவியலாக நிற்குமானால் எவ்வளோ பெரிய அதிசயம். இது அப்படியே கண்ணால பார்த்துருக்காங்க. இதெல்லாம் அப்படி கண்ணால பார்த்தவங்களுக்கு அதை மறக்கிறதுக்குள்ளால அடுத்த ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கணும் நம்ம சொல்லுவோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், எனக்கு ப்ராக்டிக்கலா ஆண்டவர் உணர்த்தி தந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? நமக்கு
இந்த நாட்களில் நல்ல உஷ்ணம், வெயிலின் உஷ்ணம் அதிகமாக இருந்தது, அப்படிதானே? கொஞ்ச நாட்கள் அவ்வளோ உஷ்ணமாக இருந்தது, அவ்வளோ சூடாக இருந்தது, எவ்வளோ சூடாக இருந்தது அப்படின்னு. ஆனால் இப்போ மழை பெய்யுது, மழை வந்துச்சு. மழை வந்தது பார்த்தா 2 நாள் வீட்டில் கரண்ட்டே கிடையாது, கரண்ட்டே இல்லை. எத்தனை பேர் நம்ம முறுமுறுக்காமல் இருந்தோம், எத்தனை பேர் முறுமுறுக்காமல் இருந்தோம்? யாராவது சொல்லியிருப்போமா, இந்த வெயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபேனை போட்டுட்டாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போமா இல்லையா? சொல்லியிருப்போமா இல்லையா? அப்படி சொல்லியிருப்போமானால் நாமும் இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் இருக்கும், நாமும் இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் இருக்கும். அன்னைக்கு ஒரு கஷ்டம், அன்னைக்கு அவ்வளோ சூடு, கொஞ்சமாவது மழை பெஞ்சிடாதா, நமக்கு கொஞ்சம் உஷ்ணம் தணிந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க. நீ உஷ்ணம் தணிந்தது, ஆனால் அதில் வேற ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. வெளிச்சம் இல்லை, ஒரு ப்ராப்ளம், அது கஷ்டம்தான், இல்லைதான் இல்லையா? அவங்களுக்கு தண்ணி இல்லைதான், கஷ்டம்தான். ஆனால் அவங்கள நம்ம ஈஸியாக குறை சொல்கிறோமே. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு அந்த கரண்ட் இல்லாத விஷயத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? முறுமுறுத்தோமா? இல்லை இல்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் தருவார், இவ்வளோ உஷ்ணத்தை மாற்றி தந்த தேவன் தருவாருன்னு நம்ம நன்றி சொல்கிறோமா? ஒரு காரியத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், ஜெபம் பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா இல்லையா? சின்ன சின்ன காரியத்தில் நம்ம யோசிச்சு பார்ப்போம். சின்ன சின்ன காரியத்தில் தான் நம்ம உண்மையிலே பெரிய தவறுகளை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். சின்ன சின்ன காரியம், நம்ம எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் என்ன தெரியுமா, அது பெரிய சந்தோஷத்தை கர்த்தருக்கு முன்பாக கொடுக்கும். சின்ன சின்ன காரியத்தில் நம்ம செய்கிற மாற்றங்கள் தான். இன்னைக்கு நம்ம உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தி கொடுத்தாரு. இன்னைக்கு அவ்வளோ சூடில் இருந்த நமக்கு இவ்வளோ குளிர் இருக்கு, ஆனால் என்ன இல்லை, வெளிச்சம் இல்லை, கரண்ட் இல்லை, நம்ம ஒரு காரியம் செய்ய முடியல. அந்த நேரத்தில் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியுதா? இல்லை முறுமுறுக்கிறோமா? இப்படி முறுமுறுத்தோமா? ஆனால் நாமும் இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் இருந்து கொண்டிருக்கிறோம், நாமும் இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எவ்வளோ அன்புள்ளவர் தெரியுமா? எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்க. இவங்க முறுமுறுக்கிறாங்க, அகெயின் திருப்பி செகண்ட் டைம் இவங்க முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்ததுனால இவங்க சொல்றாங்க, என்னத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி 24ஆம் வசனத்துல, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்கிறார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் ஒரு மரத்தை காமிக்கிறாங்க, அதை வெட்டி போடுறாங்க, அந்த தண்ணி மதுரமாக மாறுது. தண்ணி இவங்க இப்ப திருப்தியாக குடிச்சாச்சு. சரியா? இப்ப அடுத்த அற்புதமும் நடந்து விட்டது. சரியா? அடுத்தது பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். நீங்க என்ன செய்யல, என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க முழுசா. கர்த்தர் சொல்ற, அங்கே அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, கர்த்தர் சோதிக்கிறார், சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். இங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு பாருங்க, ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. நீங்க அப்படி செஞ்சு இந்த கட்டளைகளுக்கு கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாங்க, எல்லா கட்டளைகளையும் கொடுக்குறாங்க. இந்த கட்டளைகளை கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, நீங்க இதை கை கொண்டால், நீ இப்படி இதை கை கொண்டால் நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். நமக்கு இந்த வசனம் தெரியும், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படிங்கிற வசனம் நமக்கு தெரியும். இதை வைத்து நம்ம ஜெபிக்கிறதும் உண்டு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் உங்களுக்கு வராது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்ப கர்த்தர் ஒரு பிளெஸிங் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. ஆனா ஒன்னு சொல்லுவேன், அந்த முழு கண்டிஷனே நம்ம ஃபாலோ பண்ணதுனால மாத்திரம் கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணல, அதான் கிருபையினால கர்த்தர் பிளஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனா எல்லாத்துக்கும் கண்டிஷன் உண்டு, ஆனா எல்லா கண்டிஷனையும் வைத்து கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணல, அந்த கண்டிஷனை தாண்டி கிருபையினால கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. கண்டிப்பா நம்ம அதை புரிந்து கொள்ளணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்தது வர்றாரு, பின்பு அவர் ஏலீமுக்கு வந்தார்கள். அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இப்ப ஏலீம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான இடம். அந்த இடத்துல பாளையம் இறங்குறாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம், தண்ணீர் இருக்குது, வசதிகள் இருக்கு, நீரூற்று இருக்குது, பேரீச்ச மரங்கள் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஸோ சந்தோஷமா அவங்க இருக்கிறாங்க, பாளையம் இறங்குறாங்க அந்த இடத்துல. ஸோ பாளையம்
அப்ப பாளையம் இறங்கினார்கள். நம்ம நிறைய இடத்துல படிப்போம் இல்லையா, பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல பாளையம் இறங்கினார்கள், பாளையம் இறங்கினார்கள், பாளையம் இறங்கி. அப்ப பாளையம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். பாளையம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவனோடு தேவனுக்கும் நம்முடைய ஜீவியத்திற்கும் உள்ள ஐக்கியத்தை தான் பாளையம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேவனுடைய மகிமை காணப்படுகிற இடம்தான் பாளையம். அதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் தங்குகிற இடம்தான் பாளையம். இந்த மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வந்து பத்திரமாக மேகஸ்தம்பத்திலும் அக்னஸ்தம்பத்திலும் காக்கப்பட்டவர்கள் ஒரு இடத்துல கூடி ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்க, அந்த இடம் தான் என்னது, பாளையம். அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க யாரோட பிரசன்ஸ் இருக்கு, அந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அவங்க மேல இருக்குது. நீங்க என்னாகும் புஸ்தகத்துல படிக்கும்போது மேகம் எழும்பும் போது அவங்க என்ன செய்தாங்களாம், புறப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. மேகம் எழும்பும் போது புறப்பட்டார்கள். அது வரைக்கும் அவங்கங்க தங்கி இருப்பாங்க. அப்ப கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிற இடம், அந்த இடத்துல இருக்கும்போது அந்த பாளையம் சொல்றது அவங்க ஒரு ஒரு அடைக்கலத்துக்குள்ளால இருக்கிறாங்க. ஒரு அடைக்கலமான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதுதான் பாளையம். புதிய ஏற்பாட்டில் நம்ம சொல்லோம்னா நம்ம தான் பாளையம். நமக்குள்ளால இருக்கிற அந்த ஆவி ஆத்தும சரீரம் சுத்தமாக நம்ம காத்து கொண்டு கர்த்தருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு, இல்லைன்னா நம்முடைய வருகை வரும்போது எடுத்துக்கொள்ளப்படணும், இல்லைன்னா நம்முடைய மரணம் வரும்போது அதை தைரியத்தோடு நம்ம சந்திக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டிய இடம்தான் பாளையம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளால நம்ம இருக்கிற இடம் தான் என்னது, பாளையம். அது பாளையத்துக்குள்ளால நம்ம இருக்கிறோம்னா மற்ற ஜனங்களை போல நம்ம இருக்கிறது இல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளால நம்ம இருக்கிறோம். ஒரு வேறுபட்ட ஒரு ஜீவியம் வாழ்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளால கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கிற ஒரு இடம் தான் பாளையம். சரியா, அந்த பாளையத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அதான் நான் சொல்றேன், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம் இல்லையா, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் என்னுடையவர்களா, என்னுடைய பரிசுத்தத்துக்குள்ளால நீங்க இருக்கிறதற்காக உங்களை பிரித்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த கூட்டம் தான் பாளையம். இந்த கூட்டத்துக்குள்ளால இருக்கிறவர்கள் தான் பாளையம் இல்லையா. என்னாகும் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணி இருந்தார்கள். எந்த ஜனங்கள்? இந்த பாளையத்துல இருந்த ஜனங்கள். இந்த பாளையத்துல இருக்க ஜனங்கள் வேற ஜனங்களோடு கலந்து போகல. அவங்க தனிப்பட்ட விதத்துல அவங்க அந்த இடத்துல தனியா என்ன செய்யறாங்க, உட்கார்ந்துருக்காங்க. தேவ பிரசன்னத்துக்குள்ளால அந்த மேகஸ்தம்பத்துக்குள்ளால காக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் பாளையம், நம்முடைய ஸ்தலம். நாமும் ஒரு பாளையமாக இருந்து நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நாம என்ன செய்யணும்னா பாதுகாத்து கொள்ளணும். அப்படி பாதுகாக்கப்படுறதா என்னது, பாளையம். சரியா, சரி, ஓகே. இந்த இடத்துல இருந்து அடுத்தது நீங்க வாங்க, யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம். இந்த யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்துல ஏலீமை விட்டு இவங்க பிரயாணம் பண்ணி வெளியே வராங்க. ஏலீமை விட்டு பிரயாணம் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலீமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலீமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். எங்க சேர்ந்தாங்க? சீன் வனாந்திரத்துல இவங்க சேர்றாங்க. எங்க இருக்குது? ஏலீமுக்கும் சீனாய்க்கும் நடுவுல சீன் வனாந்திரத்துல வந்து சேர்றாங்க. இந்த வனாந்திரத்துல வரும்போது பாருங்க, எந்த நாள் இதுங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2ஆவது மாதம், எகிப்திலிருந்து புறப்பட்ட 2ஆவது மாதம் 15ஆவது நாள்ல இவங்க என்ன செய்யறாங்க, சீன் வனாந்திரத்துல இருந்து புறப்படுறாங்க. அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திர சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து. இப்ப எதுக்கு முறுமுறுக்கிறாங்க? இப்பதானே ஏலிம்லேருந்து வந்தாங்க. ஏலிம்லேருந்து வந்து இவங்க என்ன செய்யறாங்க, சீன் வனாந்திரத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. சீன் வனாந்திரத்தில் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, சேர்ந்தார்கள், அந்த இடத்துல சேர்ந்தார்கள்னு இருக்கு. இப்ப முறுமுறுக்கிறாங்க. எதுக்கு முறுமுறுக்கிறாங்க இல்லையா? அப்போ செங்கடல் வந்துச்சு. செங்கடல் வந்தப்போ பயம் வந்துச்சு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் மத்தியில கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்தது அவங்களுக்கு என்ன வந்துச்சு? ரொம்ப தேவையான தண்ணி, அவங்களுக்கு நெசசரி திங் தேவையா இருந்துச்சு. ஆமா, கர்த்தர் அதையும் ப்ரொவைட் பண்ணிட்டாரு, அதையும் கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப எதுக்கு முறுமுறுக்கிறாங்க? இந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தது அப்படின்னு பைபிள்ல போடல இல்லையா. இந்த இடத்துல அவங்களுக்கு எதையாவது தேவை இருந்தது அப்படின்னு போட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, அப்பப்ப அவங்களுக்கு எது தேவையோ அதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார் இல்லையா. அந்த வனாந்திர பாதையில அவங்க அப்படியே வழிநடத்தப்படும் போது எது அவங்களுக்கு தேவையோ அதை அப்பப்ப கொடுத்துட்டு இருக்காரு. மோசே கிட்ட கேட்கிறாங்க, கொடுக்கிறாரு. ஆனா இவங்க கேட்கிற விதம் எப்படி இருக்குன்னா முறுமுறுப்போடு தான் கேட்கிறாங்க. எல்லா காரியத்தையும்
முறுமுறுப்போடு தான் கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தது? எந்த தேவையும் அவங்களுக்கு வரல. அவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தது? நம்ம எங்க அங்கே இறைச்சி சாப்பிட்டோமே, அப்பம் சாப்பிட்டோமே, எங்க எகிப்தின் தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள வருது. எகிப்துல உள்ள அந்த அடிமைத்தனத்துக்குள்ளால இருந்தாலும் அதுல சில இன்பங்கள் இருந்தது இல்லையா, அந்த இன்பங்கள் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் அடிமைத்தனத்துக்குள்ளால இருக்கும்போது சில காரியங்கள் நமக்கு இன்பமா இருந்திருக்கலாம். எதுக்கு? நம்முடைய ஆத்மாவுக்கு அல்ல, அந்த மாம்சத்திற்கு, அந்த ஃப்ளஷுக்கு, அந்த மாம்சத்துக்கு இன்பமாக இருந்திருக்கிற சில காரியங்கள் ஞாபகம் வருது இல்லையா? அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, பெருமூச்சு விட்டாங்க, அந்த நேரத்துல கர்த்தர் விடுதலை கொண்டு வந்தார். ஆனா அவங்க வாயில இப்ப ருசி, நாங்க சந்தோஷமா சாப்பிட்டோமே. அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தர் கையால் செத்து போனோமானால் தாவிடே, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படிக்கு நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள். அப்ப இந்த இடத்துல பயங்கர பட்டினியில இருந்தாங்கன்னு முதல்ல பைபிள்ல சொல்லப்படல. ஆனா அவங்களுக்கு எது தோணுது? அது கிடைக்காததுனால அவங்க பட்டினியா ஃபீல் பண்றாங்க. அவங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றாங்க. நாங்க அங்க சாப்பிட்டது, நாங்க அப்பம் சாப்பிட்டோம், இறைச்சி சாப்பிட்டோம், இதெல்லாம் சாப்பிட்டோமே, அது ஒண்ணுமே எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி தோணுது. தோணுனே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க இப்படி பட்டினி கிடக்கவா எங்களை கூட்டு வந்தாங்க, அப்படி இப்படின்னு இவங்க என்ன செய்யறாங்க? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கர்த்தர் சொல்லுவாரு, ஓசியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுவாரு, ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளுடைய பட்சமாய் பேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. யோசியா புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா சொல்லுவாரு, அந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கும் எல்லா காரியங்களும். 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கும். எப்படி ஆண்டவருடைய அன்பு, எப்படி அதே நேரத்துல அவருடைய பொசசிவ்னஸ், யாருக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இஸ்ரவேல் ஜனங்களை யாருக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத கர்த்தர் அழகா சொல்லுவார் அந்த இடத்துல. நீங்க பாருங்க, ஓசியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்திமரங்களையும் நான் பாழாக்கி. வேற யாரோ என் நேசர் நம்ம யாரையோ சொல்லிட்டு இருக்கா, உலகத்திலேருந்து எங்கேருந்தோ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் நான் பாழாக்கி போடுவேன், அவைகளை காடாய் போக பண்ணுவேன், காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் மித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவள்கிட்ட கேட்பேன், கணக்கு கேட்பேன். யார் அவள்னு சொல்றது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் மணவாளன், நீங்கள் மணவாட்டிகள். அந்த மணவாட்டியை பார்த்து சொல்றாரு, அவள்கிட்ட நான் கணக்கு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளுடைய பட்சமாய் பேசி, நான் வனாந்திரத்துல தான் கூட்டிட்டு போவேன். வனாந்திரம் எல்லாம் கிடைக்கிற இடம் கிடையாது. ஆனா அந்த வனாந்திரத்துல நான் நயங்காட்டி நான் என்ன செய்வேன்? அவளோட பட்சமாய் பேசுவேன். இஸ்ரவேல் ஜனத்தோட நான் பட்சமாய் பேசுவேன். அதே மாதிரிதான் நான் வனாந்திர பாதையில இருந்தாலும் எப்படியாவது இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்படி கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொசசிவ் காட் நமக்கு கர்த்தர் யாருக்குமே நம்மளை விட்டு கொடுக்காத தேவன். அவர் தான் ஆசீர்வதிக்கணும், நம்மளை அவர் தான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற தேவன் தான் அவர். அவர் சொல்றாரு பாருங்க, நான் நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளுடைய பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாகிய ஆகூரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்படி கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நான் அப்படி நான் அவளை வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் வசனத்துல சொல்றாரு, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயம் கிருபையும் உருக்க இறக்கவுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அப்படி வனாந்திரத்துல நான் கொண்டு போய் உனக்கு நான் எல்லாவற்றையும் கொடுத்து நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை வைத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் கர்த்தர் சொல்றது. கர்த்தர் மணவாளனா இருக்கிறாருன்னா மணவாட்டிகளா இருக்கும். அவரிடத்துல இருந்து மாத்திரம் தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும், அவர்கிட்ட இருந்து மாத்திரம் தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லாம எப்படியோ நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சா அது கரெக்ட் கிடையாது. கர்த்தரை அனுமதிக்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். அதான் பொசசிவ் காட், யாருக்கு நம்ம விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல.
ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளால இருக்கிறவங்க அந்த குடும்பத்துக்குள்ளால இருந்து தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு கணவன் மூலமா தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். வேற யார்கிட்ட இருந்தாவது போய் வாங்கிட்டு வந்து சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையை ஒரு கணவன் விரும்புகிறது இல்லை. அதே போலதான் கர்த்தரும் சொல்றாரு, நான் வனாந்திரத்துல கூட்டி கொண்டு போய் நான் பட்சமா பேசி நான் என்ன வேணுமோ கொடுப்பேன், நித்திய விவாகத்துக்கென்று ஏற்படுத்தியும் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, இவங்க இங்க இருக்கிறாங்க, ஆண்டவருடைய அன்புக்குள்ளால இருக்கிறாங்க. ஆனா எங்க அவங்களுக்கு எண்ணம் ஃபுல்லா எங்க இருக்கு? எகிப்துல சாப்பிட்டது அவங்களுக்கு எண்ணம் இருக்கு. ஆனா கர்த்தர் அதை என்ன செய்யறாரு? ஆனாலும் கொடுக்கிறாரு பாருங்க. வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். அதுல சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலும் இரட்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த முறுமுறுப்பை எல்லாம் கர்த்தர் கேட்கிறாரு. இந்த முறுமுறுப்பை கேட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்யறேன்? வானத்திலிருந்து அப்பத்தை கொடுக்கிறேன். நான் வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அன்னன்னைக்கு என்ன செய்யணும்? சேர்த்து சாப்பிட்டுக்கணும். அவங்க சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஆனா 6ஆவது நாள் மட்டும் என்ன செய்யலாம்? டபுளா சேர்த்துக்கலாம். டபுளா சேர்த்து சும்மா வைக்க கூடாது. அவங்க என்ன செய்யணும்? அதை ஆயத்தப்படுத்தி வைக்கணும். அடுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தி வைக்கணும். அதான் அடுத்த ஒரு வசனத்துல சொல்லியிருக்கோம். அவங்க என்ன செய்யணும்னா, அதை நீங்க 23ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், நாளைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆகிய ஓய்வு நாள், நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியா இருக்கிறதெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நீங்க ரெண்டாவது நாளுக்காக சேர்த்து பொறுக்கிறீங்களே 6ஆவது நாள், அதை ஆயத்தப்படுத்தி வைக்கணும்னு சொல்றாரு. ஆயத்தப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 காரியம் சொல்றாரு. அன்னன்னைக்குள்ளதை அன்னன்னைக்கு நீங்க போய் சேர்த்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். 6ஆவது நாள் மாத்திரம் நீங்க என்ன செய்யணும்? டபுளா சேர்த்துக்கலாம். இதை சொல்லிட்டு சொல்றாரு, என்ன கர்த்தர் சொல்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க இப்படி சேர்த்துக்கொள்ளணும். அதனாலே அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் சோதிப்பேன். இப்ப அவங்க கேட்டாங்க, நான் கொடுத்துடுறேன். ஆனா நான் டெஸ்ட் பண்ணுவேன், அவங்கள நான் சோதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றேன். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்கிறோமே சில ஆசீர்வாதங்கள். அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? அது எப்படி? முறுமுறுப்புகளை நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவாரு, முறுமுறுக்குறீங்க, நீங்க முறுமுறுத்து இதை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. 7ஆவது வசனத்துல மோசே சொல்லுவாரு, விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். உங்கள் வேண்டுதல்களை கேட்டார்னு சொல்லல, உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார். அடுத்தது நீங்க பாருங்க, 9ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், 8ஆவது வசனத்திலையும் சொல்லியிருக்கோம் கடைசியில, உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கே விரோதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து சொல்லுவார் பாருங்க, அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல். அவங்க உங்க முறுமுறுப்புகளை கேட்டாருன்னு சொல்லு. சரி, இது இவங்க தான் சொல்றாங்க முறுமுறுக்குறாங்கன்னு மோசே தான் சொல்றாருன்னா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 11ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். பாருங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? ஈவன் நம்ம முறுமுறுத்தா கூட அவர் நல்ல காரியத்தை நமக்கு தருகிற தேவன். நம்ம கேட்டது மாதிரி நமக்கு தருகிற தேவன். ஆனா ஒண்ணு, நம்ம முறுமுறுத்து பெற்றுக்கொள்கிறோமானால், நம்ம பெற்றுக்கொள்ளும் போது எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி பெற்றுக்கொள்கிறோமா? எதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? முறுமுறுப்பின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? எப்படி நம்ம முறுமுறுத்து சில காரியங்கள் நம்ம கிடைக்கல, நான் முறுமுறுத்து நம்ம பெற்றுக்கொண்டு நாம் கேட்டு பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறது அல்ல. நம்ம கேட்கறதுனால கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறதா? அவர் சொல்லுவாரா, நீ முறுமுறுத்தனால நான் தந்தேன், நீ என்னை கட்டாயப்படுத்தினால நீ தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுவாரா? இல்லையா? ஆனா கர்த்தர் நீ இப்படி கேட்டியேன்னு சொல்லிட்டு ஏதோ தீமையானதை கர்த்தர் தரமாட்டார். உண்மையா நன்மையானதை தான் கர்த்தர் தருவாரு. அவர் எவ்வளவு நன்மையானதை கொடுத்திருக்காரு பாருங்க. வானத்தின் அப்பத்தை கொடுக்கிறேன், தூதர்கள் உணவை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளோ அழகா ஆண்டவர் ப்ரொவைட் பண்ண, அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி கர்த்தர் ப்ரொவைட் பண்றாரு அவங்களுக்கு. அந்த பனி பெய்து நீங்கின பின்பு இதோ வனாந்திர மீதினெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையில் மேல் கிடைந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு
அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். இவங்க என்ன கேட்குறாங்க, இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன? கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் புசிக்க கொடுத்த அப்பம். அப்போ இதற்கு மன்னா அப்படின்னு பெயர் போட்டது யாரு அப்படின்னு கேட்டா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பெயர் போட்டாங்க. நீங்க 31ஆம் வசனத்தை பார்த்து பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அப்போ மன்னா அப்படிங்கிற பெயரை போட்டது இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீங்க இப்ப 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னாலும் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். மோசைன்னு சொல்றாரு. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி 15ஆம் வசனத்துல, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் அப்படின்னு சொல்றாரு. இதுல பாருங்க, இன்னொரு கட்டளையை கொடுக்கிறாரு பாருங்க. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அதுல ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு இருக்கு. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். இதுதான் முதல்ல கொடுத்த நியமம், அப்படித்தானே? உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லெக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். இப்ப பாருங்க, இப்போ இவங்க ஃபுட்டு எடுக்க போறாங்க. இந்த ஃபுட்டு எடுக்க போகும்போது இவங்களுக்கு எப்படி ஃபுட் எடுக்கிறாங்க? நிறைய சேர்க்கிறாங்க. சிலர் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சமா சேர்க்கிறாங்க. இது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அவங்களோட எபிலிட்டியை பொறுத்து, இல்லையா? சிலர் ஃபாஸ்டா பிக் பண்ணுவாங்க. அப்படி ஃபாஸ்டா பிக் பண்ணி எடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய இருக்கு. சிலரால இவ்வளவுதான் எடுக்க முடியுது. ஏன்னா வெயில் ஏறும்போது அது என்ன செய்யறோம், கரைந்து போயிடும். அதுக்கு முன்னாலே இவங்க கலெக்ட் பண்ணணும். அப்போ இவங்களால முயன்றதை அவங்க எடுக்கிறாங்க, இல்லையா? இது ஒரு காரியம். இப்போ இவங்க எடுக்க போகும்போது என்ன மைண்ட் செட்டோட போவாங்க? இவங்க எடுக்கிறாங்க இல்லையா? எடுக்க போகும்போது என்ன மைண்ட் செட்டோட போறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இப்போ மன்னாங்கிறது இப்போ வானத்தின் அப்பத்தை எடுத்து இவங்க சாப்பிட்றதுக்கு எடுக்க போறாங்க இல்லையா? நம்ம வீட்டின் பெண்களா இருக்கிறோம். நம்ம ஒரு வீட்டில் நம்ம குக் பண்ணும்போது என்ன பேசிஸ்ல நம்ம குக் பண்ணுவோம்? எல்லாருக்கும் பத்தணும் அப்படிங்கிற பேசிஸ்ல தான் குக் பண்ணுவோம், அப்படிதானே? வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களோ, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் பத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், குக் பண்ணுவோம். இப்போ சில நாள் நமக்கு அந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக நல்லா குக் பண்ணி நம்மள சாப்பிட்றோம். சில நாள் சில ஐட்டம்ஸ் இருக்காது, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம், இல்லையா? ஆனால் அப்படி இல்லாத நாளும் நம்ம திருப்தியாக சாப்பிட்ட நாட்கள் உண்டு, இருந்தாலும் திருப்தியா சாப்பிட்ட நாட்கள் உண்டு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்முடைய இருதயம், நம்முடைய மனசுல இருந்து என்ன செய்யறாங்க, நம்ம திருப்தியா அவங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம சந்தோஷமா கொடுக்கும்போது அது திருப்தியாக இருக்கு. இது ஒரு காரியம், சரியா? இதே மாதிரிதான் அவங்களும் போய் என்ன செய்யறாங்க, பிக் பண்றாங்க. சிலர் நிறைய எடுத்துட்டு வராங்க, சிலர் கொஞ்சம் எடுத்துட்டு வராங்க. ஆனா எல்லாருக்கும் எப்படி இருக்குதான், திருப்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம் ஸ்பிரிச்சுவலி இங்க பாத்தீங்கன்னா இதுல அழகா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆத்துமாவை குறித்து பெரிய அளவுல சொல்லப்பட்டிருக்காது. இங்க பாருங்க சொல்லியிருக்கு 16ஆம் வசனத்துல, உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லெக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தலைக்கு 1 ஓமர். ஆத்துமாக்களின் லெக்கத்திற்கு ஏற்படி. அப்ப ஆத்துமா அப்படின்னா நீ பாருங்க, நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இந்த ஒரு குடும்பத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம தான் கர்த்தருடைய பாதத்துல இருக்கிறோம்னா கர்த்தருடைய வார்த்தையாகி அந்த மன்னாவை நாம் எவ்வளவு நேரம் இருந்து பெற்றுக்கொள்ளணும்னா, எவ்வளவுத்துக்கு பெற்றுக்கொள்ளணும்னா, நம்ம வீட்டுல இருக்கிற ஆத்துமாக்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நம்ம பெற்றுக்கொள்ளணும், இல்லையா? நம்ம ஆத்துமாக்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, மற்றவங்க இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கர்த்தரிடத்திலிருந்து நம் வார்த்தையை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த ஆத்துமாவை கர்த்தருக்கு ஏற்ற பாதையில நடத்த முடியும், சரியா? அப்போ நமக்காக கர்த்தர் ஒரு பெரிய வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா அதுக்காக நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்துல இருந்து அதை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம ஆத்துமாக்களை போஷிக்க முடியும். இங்க அழகா ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டுல இருக்கு, ஆத்துமாக்களை போஷிக்கிறதுக்கு, ஆத்துமாக்களின் லெக்கத்தின்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பாதத்துல இருந்து
நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் கர்த்தருக்கு ஏற்ற பாதையில நடத்த வேண்டுமானால் அவ்வளோ நேரம் நாம் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அந்த மன்னாவை கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம குடும்பத்தை நிறைவாக நடத்த முடியும் ஸ்பிரிச்சுவலி. புரியுதா? ஸ்பிரிச்சுவலி அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம குடும்பங்களை நடத்த முடியும். நிறைய நேரத்தில் நம்ம லேக் ஆகுறோம். நம்ம லேக் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம போய் கர்த்தருடைய பாதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது குறைவா இருக்கிறது. அது நம்ம என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. சில நேரம் நமக்கு அதான் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கர்த்தருடைய பாதத்திலேருந்து எவ்வளோ பெற்றுக்கொள்கிறோமோ அதில் தான் சொல்லியிருக்கோம், மீதியா எதையுமே வைக்கக்கூடாது. நம்ம பெற்றுக்கொண்டதை மீதியா வைக்கக்கூடாது. மீதியா வச்சுட்டீங்கன்னா பூச்சி பிடிச்சிரும் அப்படின்னு. நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துடணும். நம்ம பெற்றுக்கொண்டதை அப்படியே தேக்கி வைத்திருக்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஸோ நம்ம தேக்கி வைத்தோமானால் அது பூச்சி பிடித்து கொண்டே இருக்கும், நாச்சம் எடுத்து கொண்டு இருக்கும். நமக்கு நாம் கொடுத்து கொண்டே இருக்கோமானால் அடுத்த நாள் வேற கிடைக்கும், அடுத்த நாள் வேற கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட வார்த்தையாகிய மன்னாவை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம பிடித்து கொள்ளணும். அப்படிப்பட்ட வார்த்தையை தான் நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அதான் மிகுதியா எடுத்தவர்களுக்கு அது அது அதிகமாகவும் இல்லை, கொஞ்சமா எடுத்தவங்களுக்கு குறைவாகவும் இல்லை. எவ்வளோ நமக்கு தேவையோ அதான் அந்த இன்டென்ஷனை சொல்றேன். நம்ம அங்க போகும்போது என்ன நோக்கத்தோடு போவோம், எல்லாருக்கும் பத்தணும் அப்படின்னு நினைச்சு தானே எடுப்போம். ஒரு அளவுக்கு நம்ம எடுத்த பிறகு இதை வச்சு ஓகே கொடுத்துடலாம் அப்படின்றப்போ வில் ஸ்டாப். அப்படி தானே? அதே மாதிரி தான் கர்த்தருடைய பாதத்தை எவ்வளோ நேரம் இருக்கணும்னா நமக்கு எவ்வளோ வேணுமோ, நமக்கு அந்த குடும்பத்தை நடத்துகிறதற்கு எவ்வளோ வேணுமோ, நமக்கு எல்லாரையும் நடத்துகிறதற்கு எவ்வளோ வேணுமோ, நமக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்க எல்லாரையும் நடத்துறதற்கு எவ்வளோ வார்த்தை நமக்கு வேணுமோ அது வரைக்கும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பெற்றுக்கொண்டதை நம்ம என்ன செய்யணும்னா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதற்கு அல்ல, அது பூச்சி பிடிக்க விடக்கூடாது. அதை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், நம்ம கொடுத்துடணும். அதை ஷேர் பண்ணி கொடுக்கணும். அதை ஷேர் பண்ணி கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் நமக்கு. புரியுதா? அப்படி நம்ம இருக்கிறதுக்கு தான் அது ஆத்துமாக்களின் லெக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன். அப்போ எவ்வளவு குறைவா சேர்க்கிறோமோ நிறைவாய் சேர்க்கிறோமோ அந்த நோக்கம் என்னது, எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அது பத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட போய் எடுக்கிறோம் இல்லையா, அந்த தாட்டு தான். அதுதான் கர்த்தருடைய பாதத்தில் நாம் இருக்கிற நேரம். அதிகமாக பெற்றுக்கொண்டு நம்ம கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு எதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம மற்றவங்களை வழி நடத்துகிறதற்கு நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். மோசே அவர்களை நோக்கி ஒருவனை விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியை வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாச்சம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அப்ப இந்த இடத்துல மோசே கோபம் கொள்ளுகிற அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. அந்த சேர்த்து வைத்ததுனால அவங்களுக்கு என்ன செய்தாங்க, பூச்சி பிடித்து நாச்சம் எடுக்கு. பிசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு அதான் நடந்துச்சு. இன்னைக்கு நமக்குடைய காரியம் என்னன்னா, நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது, சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதுக்கு அல்ல. எதை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அதை உடனே நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அது ஸ்பிரிச்சுவலி நமக்கு எது ஆண்டவர் கற்று தருகிறாரோ அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா நம்மளை இன்னும் 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 என்ன செய்வாங்க, நிரப்புவாங்க. இன்னும் நமக்கு கற்று தருவாங்க. இன்னும் நம்ம கற்று தரும்போது நம்ம என்ன செய்ய முடியும், கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இன்னும் அநேகரை கர்த்தருடைய பிள்ளைகளாக அந்த மன்னாவை ருசிக்க வைக்க முடியும். சரியா? அடுத்தது பாருங்க, 6ஆம் நாள்ல என்ன செய்யறாங்க, ரெண்டா இது பண்ணணும், ரெண்டா சேர்க்கணும். இந்த ரெண்டா சேர்க்கறதுல பாருங்க அவர் சொல்றாரு, ஆயத்தம் பண்ணி, முதலே சொல்லியிருக்காரு, ஆயத்தம் பண்ணி நீங்க வைங்க, ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. அந்த 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கும் இரட்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள். என்ன ஆயத்தம், எதை ஆயத்தம் பண்ணி வைக்கணும், எப்படி ஆயத்தம் பண்ணி வைக்கணும் பாருங்க. 23ஆம் வசனம், அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியா இருக்கிறவைகள் எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள். நீங்க சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து. அப்படின்னா என்ன, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்ம சும்மா அப்படியே வச்சுக்கிறதற்காக அல்ல. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நம்முடைய காரியங்கள்ல, நம்முடைய சுபாவங்கள்ல எது எது சுட்டு எரிக்கப்படணுமோ அதெல்லாம் சுட்டரிக்கப்படணும். அதே நேரத்தில் எது எது சாஃப்ட் ஆகணுமோ, நம்முடைய கேரக்டர்ஸ் வேவிக்கும் போது நிறைய காரியங்கள் சாஃப்ட் ஆகும் இல்லையா, அந்த சாஃப்ட் ஆக வேண்டியது சாஃப்ட் ஆக வேணும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அதை தியானித்து, அதான் வசனத்தை தியானித்து அதை நம்ம என்ன செய்யணும், இன்னொரு இதாக மாற்றி
அந்த மன்னாவை அப்படி பச்சையா ராயா வச்சுக்கிறதுக்கு அல்ல. அதை நம்ம என்ன செய்யணும், தியானித்து அதை நம்முடைய இருதயத்துக்குள்ளால போட்டு அது ஒரு நாளும் மறக்காதபடிக்கு அடுத்த நாளுக்கு அது பிரயோஜனப்படும்படிக்கு அதை மாற்றி வைத்து விட்டு நம்ம என்ன செய்யணும், ஓய்வு நாளை ஆசரிக்கணும். இந்த ஓய்வு நாளை ஏன் ஓய்வு நாளில் போய் நீங்கள் இதை ஃபுட்டை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபுட்டை எடுக்கக்கூடாதுன்னா அவ்வளோ நேரம் நம்ம ஓய்வு நாளில் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம கர்த்தருடைய பாதத்தில் நம்ம அந்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால தான் சொல்கிறாரு, முந்தின நாளே நீங்கள் செஞ்சு வச்சுருங்க, முந்தின நாளே இந்த சாப்பாடு காரியங்களை எல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த நாள் நீ இருக்க வேண்டியது கர்த்தருடைய பாதம். நீ கர்த்தருடைய பாதத்தில் தான் அதிக நேரம் நீ காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சொல்லியிருக்கோம், உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். எல்லாரும் அவங்கவுங்க ஸ்தானத்தில் இருக்கணும். அந்த இடத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்ளணும், அதை நீங்க அதை சாப்பிடணும். அப்படின்னா அந்த பிரசனத்துக்குள்ள ஓய்வு நடக்கக்கூடாது, போகக்கூடாது, நிறைய காரியங்கள் அவங்க சொன்னாங்க. ஏன் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது, கர்த்தருடைய பிரசனத்துல நம்ம இருக்கணும், கர்த்தருடைய பிரசனத்துல நம்ம இருக்கணும் ஓய்வு நாள்ல. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? இன்னைக்குள்ள நாட்கள்ல சண்டே கர்த்தருடைய பிரசனத்திலேயே நம்ம இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரம் நமக்கு இல்லை. நிறைய நேரத்தில் அதுக்குள்ள ஆப்ஷன் கூட இல்லை. ஏன் தெரியுமா, ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கு இன்னைக்கு சாட்டர்டே வரைக்கும் ஒர்க்கிங் டேயாக இருக்கும்போதும் சண்டே மட்டும்தான் அவங்களுக்கு ஹாலிடேயாக இருக்குது. அந்த சண்டே ஹாலிடேயில் துவைக்கணும், ஏதாவது அந்த நம்ம அன்னைக்கு சண்டே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா சண்டே தான் நல்ல நான்வெஜ்ஜு வச்சு சிக்கன் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதும் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்கிறது சண்டேவாக இருக்கும். சண்டே குக்கிங் டே, கிளீனிங் டே, நல்ல சாப்பாடு டே எல்லாமே சண்டேயாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய நியமத்தின்படி, கர்த்தருடைய திட்டத்தின்படி அது சொல்லப்பட்டது எதுக்காக அப்படின்னா, ஓய்வு நாளில் நம்ம என்ன செய்யணும், ஓய்ந்திருந்து கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தருடைய பிரசனத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நான் டிஃபைன் பண்ணவே முடியாது. அது அவரவர் யோசிச்சு பார்த்துக்க வேண்டியது. அவரவர் என்னென்ன காரியங்களில் கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா சூழ்நிலையும் இன்னைக்குள்ள வேலைகளும் இன்னைக்குள்ள காரியங்களும் அப்படித்தான் எப்படி இருக்கு. நம்மள கர்த்தரை விட்டு நிறைய இடத்துல நம்ம கர்த்தருடைய நியமத்தின்படி போகக்கூடாதபடிக்கு தான் இன்னைக்கு உலகம் நம்மளை போய்கொண்டு இருக்கிறது. எந்த இடத்துல நம்ம நம்மளை மாற்றிக்கொள்ளணுமோ, எந்த இடத்துல நம்மளை திருத்தி கொள்ளணுமோ, எந்த இடத்துல நம்ம எப்படி மாறிக்கொள்ளணுமோ அது போல நம்ம என்ன செய்யணும், மாறிக்கொள்ளணும். அது நம்ம தான் என்ன செய்யணும், டிசைட் பண்ண வேண்டியது. நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவர் கர்த்தர் தான். நம்முடைய சூழ்நிலைகளும் தெரியும், நம்முடைய நிலைகளும் நம்முடைய மைண்ட் செட்டும் கர்த்தருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அது எதுன்படியும் அன்னைக்கு ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கணும். இது செய்யல அது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயால சொல்லியிருப்பாரு. எல்லாமே அது நான் பண்றேன், ஓய்வு நாள்ல இப்படி பண்றேன்னு சொல்றதுல எல்லாமே நீ பண்ணிட்டு அநியாயத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறது அல்ல. நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிசேர் சதுசேர போல நான் இப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்தை செய்கிறதற்கும் கர்த்தர் சொல்லல. ஆனா நான் புரிந்து கொள்ள வேணும், எதற்காக கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஓய்வு நாளில் கர்த்தருக்காக நிறைய நேரத்தை நம்ம செலவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. இங்கே பாருங்க, 7ஆம் நாளிலே 27ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், 7ஆம் நாளிலே ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. இப்ப மன்னாவை எடுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, 7ஆவது நாளும் போறாங்க. அவங்க எடுக்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டும் அவங்க போறாங்க. ஆனா அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனது இல்லாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கேட்கிறாரு. எந்த மட்டும் மனது இல்லாம இருக்கீங்க? இப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பிசிக்கல் ஃபுட்டு. இந்த பிசிக்கல் ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குமே, கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கிரேசியா ஓடுறாங்க அன்னைக்கு ஜனங்கள் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு கிரேசியா ஓடுறாங்க. இதே மாதிரி தான் நம்மளையும் யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய பிசிக்கல் லைஃப்ல தேவைகளுக்காக நாம் ஓடுறோமே, ஆனா ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு நினைச்சு இந்த காரியத்தை நம்ம பார்ப்போமானால் இவ்வளோ கிரேசியா ஓடுவோமா? இவ்வளோ ஆசையா ஓடுவோமா? இவ்வளோ ஆசையா ஓடி பார்த்துருப்பாங்களா? சிந்தித்து பார்ப்போம் இல்லையா? சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சொன்ன பேச்சை கேட்காம ஒபே பண்ணாம சேர்த்தும் வைக்கிறாங்க, அடுத்த நாள் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அது அன்னைக்கு சாப்பாடு மன்னா, அன்னைக்கு வானத்தின் அப்பம், அது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. இன்னைக்கும் அப்படிதான். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு இவ்வளோ கிரேசினஸ் நமக்குள்ளால இருக்கா?
கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளால நம்ம போகணும் அப்படின்னு இவ்வளோ கிரேசினஸ் இருக்கா, இல்லை உலகத்தின் காரியத்துக்குள்ளால ஓடணும்னு இவ்வளோ கிரேசினஸ் இருக்கா? எதில் வாஞ்சை இருக்கிறது நமக்கு? நமக்கும் எதில் வாஞ்சை இருக்கிறது? எதுக்காக ஓடணும்? மன்னாவை பொறுக்க ஓடுறோம். மன்னா ஃபிசிக்கல் மன்னா, அது ஃபிசிக்கலாக எடுத்து ஃபுட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடினாங்களே தவிர, தேவனுடைய பிரசனம் அன்னைக்கு ஓய்வு நாளில் நீ என்ன செய்ய, ஓய்ந்திருந்து கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளால இருந்தான்னு சொல்லியிருக்கு. அதுக்காக யாரும் ஓடலை. எல்லாரும் ஓடினது எதுக்கு தெரியுமா? மன்னா, சாப்பாடுக்காக ஓடினாங்க. உலக காரியத்துக்காக இன்னைக்கு நம்ம ஓடுறோமா? இன்னைக்கு நம்ம அதுக்கு தான், உலக காரியத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோமா? காரியத்துக்கு ஓடுற ஓட்டம் ஃபாஸ்டா இருக்கா, இல்ல கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்காகவும் ஓடுகிற ஓட்டம் ஃபாஸ்டா இருக்கா? எது ஃபாஸ்டா இருக்கு? எது நமக்கு வாஞ்சையா இருக்கு? எதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இல்லையா? எதை நோக்கி நம்ம ஓடிக்கணும்? நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து பார்ப்போம். சரியா? அடுத்த ஒரு காரியம் நம்ம பார்ப்போம், நம்ம யோசிச்சு பார்ப்போம். அடுத்த வசனம் 31ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். யார் தான் மன்னான்னு கூட்டா? மன்னா அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பேர் போட்டாங்க. அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அது கொத்தமல்லி அளவு, ஸ்மால், வெரி ஸ்மால், சின்னதா இருக்கு. அது பியூரா இருக்கு. வெண்மைன்னு சொன்னாலே அது எதை குறிக்கிறது? பியூர்னஸை குறிக்கிறது. பியூரா இருக்கு. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பா இருக்கிறது. தேனிட்ட பணிகாரம் இப்ப சொல்ல போனா ஒரு குலாப்ஜாம் சாப்பிட்டது மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்போ இந்த காரியத்தை அவங்க புசிச்ச உடனே என்ன செய்யறாங்கன்னா, அடுத்து 32 33 வசனத்தை 34 அந்த வசனத்துல சொல்லி இருக்கு. 32ல உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நீ சந்ததிக்கும் என்ன செய்யணும்? இதை சொல்லி கொடுக்கணும். இப்படியெல்லாம் நமக்கு கிடைச்சது, இது அவங்க பார்க்கணும், இப்படி இருந்துச்சு பார்க்கணும். ஏன்னா சந்ததியாருக்கு அவங்க எங்க போற வரைக்கும் தான் இந்த அப்பம் கிடைக்குது அப்படின்னா, கானானுக்கு உள்ளால பிரவேசிக்கிற வரைக்கும் தான் அது கிடைக்குது. அதுக்கப்புறம் நிலத்தின் தானியத்தை அவங்க போஷிக்க ஆரம்பிக்கும் போது இது ஸ்டாப் ஆயிடும். ஸோ உன் சந்ததியாருக்கு நீ என்ன செய்யணும்? இதை காமிச்சு கொடுக்கணும். இப்படி நாங்கள் ஒரு தேவ தூதர்கள் உண்ணுங்கிற உணவை நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்கு காப்பதற்கு கர்த்தருடைய சன்னதியிலே வை என்றான். கர்த்தர் மோசை கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படிக்கு ஆரோன் அதை சாட்சி சன்னதியில் வைத்தான். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவு மன்னாவை புசித்தார்கள். எவ்வளவு நாள் புசித்தாங்க? 40 வருஷம். அவங்களுக்கு மன்னா 40 வருஷம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். நமக்கு பரம கானான் ஆகிய பரலோகத்தை சேருகிற வரைக்கும், அதான் நம்முடைய மரணம் வரைக்கும், இல்ல நம்முடைய எடுத்துக்கொள்ளுதல் வருதோ, எது முதல்ல வருதோ அது வரைக்கும் நாம் மன்னாவை புசிக்கணும். நமக்கும் வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டார். அதான் இயேசுவின் வார்த்தை. இயேசு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நான் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லியிருப்பார். நம்ம அடுத்த வாரம் இதை தியானிக்கலாம். இதை அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். இந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மன்னா கொடுக்கப்பட்டது சந்ததியாருக்கும் இதை காமிச்சு கொடுக்கணும், இது வேணும்னு சொல்லியிருக்கு. எது வரைக்கும் புசிச்சாங்க அப்படின்னா, அவங்க கானான் தேசத்தை போய் அடைகிற வரைக்கும் அதை புசித்தாங்க. கானான் தேசத்துல போய் அடைகிற வரைக்கும் புசித்தாங்க. நாமும் நம்முடைய மரணம் வரை என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையாகி இந்த மன்னாவை நாம் புசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்படுகிறது, அதை புசிக்கணும். இதை ஒரு காரியம் நம்ம புரிந்துக்க வேண்டியது மெயினாக எனக்கு ரொம்ப உணர்த்தப்பட்ட காரியம் என்னன்னா, எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ கர்த்தருடைய சந்நிதியை நம்ம வாஞ்சித்து தேடி நம்ம ஆத்துமாக்களுக்காக, நம்ம குடும்பத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ நேரம் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். நமக்காக கர்த்தர் என்ன பொறுப்பு தந்திருக்காங்களோ அதை நிறைவேற்றுகிறதற்கு கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அந்த மன்னாவை அவ்வளோத்துக்கு நம்ம பொறுக்கி கொள்ளணும். அப்படி பொறுக்கி கொள்ளும் போது மாத்திரம்தான் நாம் ஆத்மாவை திருப்தியாக்க முடியும் இல்லையா? கொஞ்சமாய் சேர்க்கிறவர்கள் கொஞ்சமாய் சேர்த்தார்கள், அதிகமாய் சேர்க்கிறவர்கள் அதிகமாய் சேர்த்தார்கள். யாருக்கு அதிகமாக தேவைப்பட்டதோ அதிகமாக சேர்ப்பாங்க.
ஆனால் 2 பேருக்கும் என்ன செய்யலை, அது குறைவாக படலை, எல்லாருக்கும் அதுக்கு இதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆத்துமாக்களின் அளவு எத்தனையோ அதுக்கேற்றபடி அவங்க சேர்த்தாங்க. அவங்களுடைய இன்டென்ஷன் எப்படி ஒரு ஃபுட்டை குக் பண்ணி நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பத்தணும்னு நினச்சி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் அவங்க மன்னாவை பொறுக்க போகும்போது அவ்வளோத்துக்கு தேவைன்னு அவங்க கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் போய் உட்கார்ந்து நமக்கு எவ்வளவு தேவையோ, நமக்கு குடும்ப சூழ்நிலைகள் நமக்கு தான் தெரியும். நம்ம குடும்ப சூழ்நிலைகள் யாருக்கு எவ்வளவு கொடுத்தா கர்த்தர் அதிருப்தியா இருப்பாங்க, எவ்வளவு வார்த்தைகளை கொடுக்கணும், நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளால நடத்தணும்னா எவ்வளவு வார்த்தைகள் வேணுங்கிறது தெரியும். அவ்வளோத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தான் கொடுக்கணும். நாம் பெற்றுக்கொள்ளாமல் கொடுக்க முடியாது இல்லையா? நாம் பெற்றுக்கொண்டால் தான் கொடுக்க முடியும். அப்படி நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்டு நம்முடைய சந்ததிக்கு கொடுப்போம். கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா நமக்கு ஆசீர்வாதமாக தருவார். அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாங்க. கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமாக அவர் இருக்கிறார். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அந்த வசனமாகி அந்த மன்னாவை நாமும் மரிக்கிற வரைக்கும், நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், புசித்து கொண்டே இருக்கணும். அதை எவ்வளோ புசிக்கணுமோ, நம்ம மட்டும் புசித்தா பத்தாது. நம்ம ஆத்துமாக்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நம்ம கையில் கர்த்தர் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் வேண்டியும் நாம் கர்த்தருடைய சந்நிதியில் போய் என்ன செய்யணும்னா அதை பொறுக்கி கொண்டு வந்து அதை ஆயத்தப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், புசிக்கணும். அப்படி புசிக்கும் போது அது நமக்கு என்ன செய்யணும்னா இன்பமாக இருக்கும். அது இன்பமாக இருக்கும். அந்த அந்த மன்னா எப்படி இருந்துச்சா, கொத்துமல்லியை சின்னதுதான், சின்ன வார்த்தை ரொம்ப சின்ன வார்த்தைகள். சில ஒரு வசனம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதிக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஒரு சின்ன வசனம், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த வசனத்தோட டெப்த் என்னன்னு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கைக்கு அது உண்மையிலேயே கர்த்தருடைய வசனம் வாழ்க்கையில நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதிக்கு வெளிச்சமாகவும் இருக்குதா? அப்படி நம்முடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோமா இல்லையா? இப்படி நம்ம அதை நம்ம அதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து அதை ஆயத்தப்படுத்தி அதை தியானித்து நம்முடைய இருதயத்தில் போட்டு நம்ம அப்படியே வைத்து கொண்டோமானால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம தேடுவோம். அந்த வானத்தின் மன்னாவை நம்ம புசிப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை என்ன செய்வாங்க, அன்னைக்கு கானானுக்குள்ளால பிரவேசிச்சாங்க, இதுலேயும் சிலர் பிரவேசிக்கவில்லை. ஆனால் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை எப்படி நம்மளை கொண்டு பரலோகத்தில் கர்த்தர் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். இந்த நேரத்தில் இந்த காரியங்களை மனதில் வைத்து நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு முறுமுறுப்பின் மூலமாக அவங்க பெற்றுக்கொண்டது வானத்தின் அப்பம். நாமும் இன்னைக்கு எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம்? நாம் கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கும்போது கர்த்தர் நன்மையானது தான் நமக்கு தர்றாரு. கர்த்தர் நன்மையானது தான் தர்றாரு. நாம் முறுமுறுப்பின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோமா? ஆனா முறுமுறுப்பின் மூலமாக கர்த்தர் நன்மையானதை தந்துச்சு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஐ வில் டெஸ்ட். நான் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிப்பேன். இந்த நியமத்தின்படி நடக்கிறாங்களா? நான் கொடுக்குறேன், ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதற்கு எந்த தடையும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு நீ எப்படி நடந்து கொள்ளுகிறங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அப்படி ஒரு வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்படி நம்ம இருப்போமானால் கர்த்தர் நம்ம என்ன செய்வாங்க, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு நம்ம ஜெபிப்போம். சரியா? ஜெபம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் தகப்பனேப்பா. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்களேப்பா, உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்களுடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜாவே. உங்களுடைய நடத்துதல்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே அப்பா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மீட்டு கொண்டு வந்தீங்களோ அப்பா, அதே போல ராஜாவே எங்களையும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வைத்திருக்கிறீங்களே தகப்பனே. ஆனாலும் தகப்பனே, இந்த வனாந்திரமான வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா எங்களுக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்களே தகப்பனே. அப்பா, அந்த எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த இஸ்ரவேலருடைய வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்கும் பாடமாக இருக்கட்டும் தகப்பனே. பாண்டவரே எங்களுக்கும் அது பாடமாக இருக்கட்டும் ராஜாவே. பாண்டவரே
அப்பா கர்த்தாவே இந்த இடத்துல நாங்கள் கற்றுக்கொண்டோமே தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களப்பா எத்தனையோ அற்புதங்கள் எத்தனையோ அடையாளங்களை கண்டிருந்தும் தகப்பனே ஆண்டவரே, அப்பா உம்மை குறித்து ஆண்டவரே முறுமுறுத்து கொண்டே இருந்தார்களே தகப்பனே, அதே போல முறுமுறுக்காதிருங்கள் என்று நீங்க கற்று தந்திருக்கிறீங்க தகப்பனே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே ஆண்டவரே, நாங்களும் ராஜாவே ஆண்டவரே, அப்பா அன்றென்றுள்ள காரியத்துல அப்பா எத்தனை காரியத்துல நாங்க முறுமுறுக்கிறோம் தகப்பனே, எத்தனை காரியத்துல ஆண்டவரே அப்பா உம்மை பழி பேசுகிறோம் தகப்பனே ஆண்டவரே. பாண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை பாண்டவரே, அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதே தகப்பனே, அப்பா அந்த இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலும் அப்பத்தையும் நினைத்து தகப்பனே பாண்டவரே முறுமுறுத்தாங்கன்னு தகப்பனே. அப்பா ராஜாவே அந்த ஆண்டவரே மாம்சத்தின் அந்த ஆண்டவரே அப்பா அந்த இன்பமான சூழ்நிலைகளை நினைத்து கர்த்தாவே சப்பா, அப்பா கர்த்தருடைய வாழ்க்கைக்குள்ளால அப்பா உம்முடைய வார்த்தைக்குள்ளால நாங்க இருக்கும்போது தகப்பனே அது இடுக்கமான வாசலாக இருக்குமே தகப்பனே பாண்டவரே. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிப்பது எனக்கு தகுதி இல்லைன்னு பவுல் சொன்னது போலப்பா, இந்த உலகத்தில் காரியங்களப்பா உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள நாங்க இருக்கும்போது அப்பா எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும் தகப்பனே. ஆனா உம்முடைய பிள்ளைகளாக நாங்க வரும்போது தகப்பனே இப்படிப்பட்ட காரியத்தை நாங்க அனுபவிக்க முடியாதே ராஜாவே பாண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக தகப்பனே அப்பா நாங்க இருக்க கிருபை தாங்க தகப்பனே பாண்டவரே. அதை விட்டு விட்டு ராஜாவே அப்பா அந்த உலகத்தின் காரியத்தைப்பா உலகத்தின் அடிமைத்தனங்களப்பா உலகத்தின் காரியங்களை எங்களை நெருக்கும் போது தகப்பனே அப்பா கர்த்தாவே நாங்க அதுல விழுந்து போகாதபடிக்கு தகப்பனே, அப்பா அதிலேயே நாங்க இச்சை கொள்ளாதபடிக்கு தகப்பனே, அப்பா உலகத்தின் ஆண்டவரை காரியங்களை குறித்து நாங்க இச்சை கொள்ளாதபடிக்கு தகப்பனே, அப்பா நீங்க எங்களை காத்துக்கொள்வீராக ராஜாவே பாண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை எங்களை விட்டு அகன்று போகட்டும் தகப்பனே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களே பாண்டவரே ஒரு எவ்வளவு கட்டினப்பட்ட ஆண்டவரே அந்த விடுதலையை பெற்றுக் கொடுத்தாரப்பா, எத்தனை வாதைகளை அனுப்பி தகப்பனே அப்பா அந்த மேன்மைகளை அப்பா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டிருந்தார்களே தகப்பனே. அதே போல தகப்பனே பாவ அடிமைத்தனத்துல இருக்கிற எங்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினால நாங்க விடுதலை பெற்றோமே தகப்பனே. எத்தனை காரியங்கள் தகப்பனே எத்தனை காரியங்கள் தகப்பனே பாண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறதப்பா, இந்த உலக காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிற தகப்பனே, உலக இச்சையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிற தகப்பனே. அதை குறித்து சந்தோஷத்தை நாங்க காணாதபடிக்கு தகப்பனே அப்பா அதை நாங்க சந்தோஷப்படாதபடிக்கு தகப்பனே அப்பா அந்த உலகை உச்சிக்குள்ளாலே நாங்க இருப்போமானால் தகப்பனே, உலக இச்சைக்குள்ளாலே இருப்போமானால் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் முறுமுறுப்பாக இருக்குமே தகப்பனே. அப்பா முறுமுறுக்கும் போதும் தகப்பனே நல்ல ஈவுகளை கொடுக்கிற தேவன் நீர் தகப்பனே. அப்பா நாங்க அறியாமல கேட்கிற காரியங்களப்பா நாங்க இச்சித்து கேட்கிற காரியங்களப்பா எத்தனையோ காரியங்கள் நீர் எங்களுக்கு தருகிறீர் தகப்பனே பாண்டவரே. நாங்க கேட்கிற காரியத்தை எல்லாம் நீர் எங்களுக்கு தருகிறீரப்பா, வேண்டுதல்ல நாங்க விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு காரியத்தை நீர் தருகிறீர் தகப்பனே பாண்டவரே. ஆனாலும் ராஜாவே உம்முடைய இருதயத்தை நோகடித்து நாங்க ஆண்டவர் அதை பெற்றுக்கொள்ளுகிறோமாங்கிறதப்பா நாங்க சிந்தித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா முறுமுறுப்பினால பெற்றுக்கொள்ளுகிறோமான்றதை நாங்க சிந்தித்து பார்க்க கிருபை தாங்க தகப்பனே பாண்டவரே. கர்த்தாவே ஒருவேளை அப்படி பெற்றுக்கொள்ள இருப்போமானாலப்பா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்க பாண்டவரே உங்களை அர்ப்பணிக்க தகப்பனே. அப்பா உங்களுடைய ஆண்டவரே அப்படி நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போதும் தகப்பனே அப்பா உங்களுடைய நியமங்களை கொடுக்கிறீரப்பா, உங்களுடைய கட்டளைகளை கொடுக்கிறீர் தகப்பனே, அதன்படி நடந்து தகப்பனே அப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க காணப்படாப்பா நீ கிருபைகளை தாங்க ராஜாவே. அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம் காணப்பா கிருபை தாங்க தகப்பனே. அப்பா நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனேப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரை கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியத்தில் இந்த விடுதலையை பெற்ற நாங்கள் அப்பா ஆண்டவரே வனாந்திர பாதையில் அழிந்து போகாதபடிக்கப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போனது போல அப்பா ஆண்டவரே நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு தகப்பனே அப்பா நாங்க காக்கப்படப்பா நீர் கிருபை தாங்கப்பா, நாங்க காக்கப்பட நீங்க கிருபை தாங்க தகப்பனே ஆண்டவரே. அப்பா இந்த உலக மோகங்களுக்குள்ளால நாங்க போய்விடக் கூடாது தகப்பனே ஆண்டவரே, உலக இச்சையிலே நாங்க வாழ்ந்து விட கூடாது தகப்பனே. பரம கானானை நினைத்து தகப்பனே அப்பா நாங்க வாழ கிருபை தாங்கப்பா, பரம கானானை நினைத்து ஆண்டவரே நாங்க வாழ கிருபை தாங்க தகப்பனே. இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு விடாப்பா எங்களுக்கு இருதயத்தை தாங்கப்பா ஆண்டவரே. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி அப்பா ஆண்டவரே அப்பா நீர் சொன்னது போல தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றி வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை சொல்லுகிறதற்குள்ள அந்த தைரியத்தை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவுமே அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தடுக்காதபடிக்கு தகப்பனே அப்பா உம்மிடத்தில் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே.
அப்பா நாளைக்குள்ள ஆராதனை உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு திருச்சபையில நடக்கிற ஆராதனைகளை உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக ராஜாவே பாண்டுவரேன், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுவீங்க தகப்பனே பாண்டுவரேன். கர்த்தாவே உடைய கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. அப்பா உடைய கரம் கூட இருக்கட்டும் தகப்பனேப்பா. உடைய சத்தியத்தை போதிக்கிற ஒவ்வொரு போதகர்களையும் உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஆண்டவரேப்பா ஆண்டவரே ஆலயத்துல நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நிகழ்வுகளையும் அப்பா உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. நாங்கள் பாடும்போது அப்பா பாவரிக்கை செய்யும் போது தகப்பனே அப்பா ராஜாவே அப்பா ஆண்டவரே வசனத்தை கேட்கும் போது சத்தியத்தை கேட்கும் போது ஆண்டவரே அப்பா எங்கள் இருதயத்தை திறந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அந்த சத்தியத்தை சுமந்து வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே போதகர்களை உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. உம்முடைய ஆவியினாலப்பா அதை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்கப்பா. உம்முடைய ஆவியினால பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க தகப்பனே. உம்முடைய பலத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா கிருபையினால பெற்றுக்கொள்ளட்டப்பா. உம்முடைய பாரத்தை சுமக்கிறவர்களாக அதை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே ஆண்டவரே. வந்து தகப்பனே ஆத்துமாக்களை திருப்தி அடைய செய்கிற ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு வசனத்தை கொடுக்கப்பா, ஒரு சத்தியத்தை கொடுக்கப்பா, நீர் கிருபைகளை தாங்கப்பா. அங்க வந்திருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் திருப்தி அடைகிறதற்குள்ள கிருபைகளை நீங்க செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்க கற்றுக்கொண்டோமே தகப்பனே. உம்முடைய ஆண்டவரே மன்னாவே அப்பா கலெக்ட் பண்ண வந்தவங்க தகப்பனே அதிகமாக பெற்றுக்கொண்டார்களே தகப்பனே. அவங்களுக்கும் தகப்பனே நிறைவாக இருந்ததே தகப்பனே. எவ்வளவுத்துக்கு திருப்தியாக்க வேண்டும் என்று ஆண்டவரே உடைய பாதத்துல இருக்கணுமோ தகப்பனே. அப்பா அவங்களை நம்பி எத்தனை ஆத்துமாக்கள் இந்த இடத்துல வருகிறார்களோ ஆலயத்துல வருகிறார்களோ அவர்களை திருப்தியாக்குகிறதற்கு தகப்பனே ஆண்டவரே. அப்பா அவ்வளவு நேரம் அப்பா உம்முடைய பாதத்துல இருந்து ஆண்டவரே வசனத்தை பெற்றுக்கொள்ளப்பா நீர் கிருபை தாங்க தகப்பனே. எந்த ஆத்துமா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா அந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு போக கூடாது தகப்பனே. வந்த ஆத்துமாக்கள் எல்லாம் நிறைவான ஆண்டவரே அந்த ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொள்ளனப்பா. உம்முடைய சத்தியத்தை உணர்ந்து கொள்ளணும் தகப்பனே. சத்தியத்தை அறிந்து அப்பா விடுதலை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையிலையும் காணப்பட கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. குறிப்பாக நாளைக்கு தகப்பனே அப்பா பரிசுத்த நற்கொண்டே அப்பா நாங்க ஆண்டவரை ஆசிரிக்க இருக்கிறோமே ராஜாவே. அப்பா கர்த்தாவே அப்பா ஆண்டவரே யாரு தகப்பனே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அது தைரியமாக ஆண்டவரே அப்பா உட்கொள்ள போகாதபடிக்கு தகப்பனே அப்பா பாவங்களை அறிக்கையிட்டு அப்பா ஆண்டவரை முழுமையாக உம்மிடத்துல சமர்ப்பித்து தகப்பனே கர்த்தாவே கெஞ்சுதலோடு உடைய சமூகத்துல வந்து நிற்கப்பா நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. பாவங்களை அறிக்கையிட்டு தகப்பனே எங்களை உணர்ந்தவர்களாக தகப்பனே அப்பா நாங்க நிற்கப்பா நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. அப்பா அதை நாங்க புசிக்கும் போது அப்பா ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தையும் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் நாங்க உட்கொள்ளும் போது தகப்பனே அப்பா அந்த வானத்திலிருந்து வந்த அப்பத்தை ஆண்டவரே அப்பா அந்த மாம்சத்தை அந்த ரத்தத்தை புசிக்கும் போது கடைசி நாளில எங்களை எழும்ப பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் தகப்பனே அப்பா ஆண்டவரே எங்களை எழும்ப பண்ணுவீராக தகப்பனே அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா தகுதி இல்லாதபடிக்கு தகப்பனே அப்பா ஆயத்தம் இல்லாதபடிக்கப்பா நாங்க ஒருவேளை அதை புசிப்போம் ஆனால் தகப்பனே அப்பா அநேக காரியங்களப்பா அநேக ஆண்டவரே சிலர் மடிந்தும் இருக்கிறார்கள், சிலர் நோய்வாய்ப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் வசனம் சொல்லுதே தகப்பனே நடுக்கத்தோடு பயத்தோடு தகப்பனே அப்பா எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தகப்பனே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உடைய பாதத்துல இருந்தப்பா பாவரிக்கை செய்து தகப்பனே அப்பா அதுல வந்து சேரப்பா பந்தியில வந்து சேரப்பா நீர் கிருபை கொடுங்கப்பா. யாரும் அலட்சியமாக ஆண்டவரே அதுல கை வைக்காதபடிக்கப்பா நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. நீர் பொறுத்தருளுங்க ராஜாவே பாண்டவரே. நீங்க உணர்த்துங்க தகப்பனே பாண்டவரே அப்பா கர்த்தாவே எந்த ஒரு தீமையை அணுகாதபடிக்கப்பா நீர் காத்துக்கொள்ளுங்க பாண்டவரே. இந்த கூடுதலை கலந்து கொண்டப்பா ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே பாண்டவரே. தேவைகளோடு வந்த பிள்ளைகள் உண்டு தகப்பனே பாண்டவரே அப்ப பாரத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு தகப்பனே. யார் யாருக்கு என்னென்ன தேவையோப்பா ஆண்டவரே உம்முடைய பாதத்திலிருந்து மன்னாவை பெற்றுக்கொள்ளும் போதப்பா அப்பா நீங்க தகப்பனே திருப்தியாக்குகிற தேவன் தகப்பனே, திருப்தியாக நடத்துகிற தேவன் தகப்பனே. நீ அப்படி நடத்த வல்லவர் ராஜாவே, நீ நடத்த வல்லவர் தகப்பனே. அப்படி நடத்துகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே ஆண்டவரே. ஒரு திருப்தியோடு நாங்க இருக்கப்பா கிருபை தாங்கப்பா. உடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே அப்பா நிறைவான ஆண்டவரே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளப்பா, நிறைவான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கத்தாவே அப்பா நீர் கிருபையாக இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. அப்பா பலகீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஆண்டவரே பலகீனத்தினால் ஆண்டவரே இந்த கூடுகையில கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகள் உண்டு தகப்பனே. பல்வேறு விதமான சூழ்நிலையினால் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே கடந்து கொள்ள முடியாம பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தையை நான் நீங்க போஷிங்கப்பா. உம்முடைய பலத்தினால் ஆண்டவரை இடைகட்டி கொள்ளுங்க தகப்பனே. சுக பலன் ஆரோக்கியத்தை நீர் கொடுத்து நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே.
கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே அப்பா ஆண்டவரேன். அப்பா எங்கள் குடும்பங்கள்லையும் ஆண்டவரேன் அப்பா பலகீனத்தோடு ஆண்டவரே எங்கள் திருச்சுவையில் பலகீனத்தோடு இருக்கிறவர்கள் அப்பா, சமுதாயத்தில் பலகீனத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே அப்பா ஆண்டவரேன். அப்பா நீங்கள் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா, நீங்கள் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா, நீங்கள் கர்த்தாவே கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. எல்லாரையும் திருப்திப்படுத்துங்கப்பா அப்பா, உம்முடைய வசனத்தில் திருப்தியாக்குகிற தேவனப்பா, நீர் வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா தகப்பனே, நீர் திருப்திப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தைகளப்பா பிரயோஜனமாக இருக்கட்டும்ப்பா, இந்த வார்த்தைகள் பேசட்டும் தகப்பனே ஆண்டவரே அப்பா. உம்முடைய சமூகத்துல இருந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே திருப்தி ஆத்துமாக்களை திருப்தியாக்குகிற அளவுக்கு தகப்பனே ஆண்டவரே வார்த்தைகளை நாங்க பெற்றுக்கொள்ளப்பா, நீங்க கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா அப்பா, எப்படி செய்ய போற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய சமூகத்தில் தருகிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீரே மகிமைப்படுவீராகப்பா, நீங்களே மகிமைப்படுவீராப்பா. துதிகன மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். மீதியான நேரம் முழுவதும் உடைய பிரசனத்துக்குள்ள எங்களை மறைத்து காத்துக்கொள்ளுங்க. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். மீ பிரேசும் நெஞ்சபத்தை ஏற்றுக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். குட் நைட். இந்த வார்த்தையினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் எவ்வளவு நம்ம ஆத்துமாக்களுக்கு தேவையோ அதை கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதியில போய் இருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தையே ஜீவன் உள்ளது, அந்த வார்த்தையே ஆத்துமாக்களை திருப்தியாக்கும். நம்ம குடும்பத்தில் உள்ள எந்த மக்களை திருப்தியாக்க வேண்டுமானாலும் கர்த்தருடைய பிரசன்னத்துல போய் இருந்து அன்னைக்கு மன்னாவை பொறுக்கினது போல இன்னைக்கு நாம் பொறுக்குவோம். அன்னைக்கு மன்னாவை பொறுக்கிறதற்கு அந்த ஃபுட்டை பொறுக்கிறதற்காக ஓடி ஓடி போனாங்களே, இன்னைக்கு நம்ம உலக காரியத்துக்காக ஓடி போறோமா, இல்ல கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக இருக்கிறோமா? இதையும் நாம் சிந்தித்துக் கொள்வோம். இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கினார் என்றால் அப்படியே கொண்டு பரலோகத்துல வைக்கல. இந்த வனாந்திர பாதையில கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்து கர்த்தரிடத்திலிருந்து முறுமுறுப்பு இல்லாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம செய்து நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் சந்தோஷப்படுவாராக. கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமேன்.